அஸ்ஸலாமு அலைக்கும். சமீப காலமாகவே நம் நாட்டில் நிறைய கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் போதைப் பொருட்களை அதிகமாக உபயோகம் செய்வதாக செய்திகள் அதிகமாக பார்க்குறோம். உண்மையிலே இது நம்ம அனைவரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கல்லூரி லைஃப் என்பது முக்கியமான ஸ்டேஜ். அங்கே படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போய் சம்பாதிச்சு தன் குடும்பத்தை கவனிக்கணும், நாட்டிற்காக பல சேவைகள் செய்யணும், சமுதாயத்திற்கு உழைக்கணும், நிறைய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, தவறான பழக்க வழக்கத்தால் அந்த போதை வஸ்துக்களை உபயோகம் செய்வது அதிகமாக பரவிட்டு வருது. இதை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தடுத்து ஆகணும். ரீசெண்டாக கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்துருக்குறாங்க. ஒரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் போய் அவங்க இந்த அவேர்னஸ் கொடுத்து வர்றாங்க. இது கண்டிப்பாக இதை தொடரணும். ஏன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்து உடனே நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா சமீபத்தில் கூட சில ஊரில் ஒரு ஃபேக்ட்ரியே சீஸ் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை சீஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய கடைகளில் போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா போதை வஸ்துக்கள் அனைமே ஹராம் தான். போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராமாக்கப்பட்டுள்ளது. சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி. சிகரெட்டு, பீடி, கஞ்சா போன்ற பொருட்கள், மதுபானங்கள், இன்னும் பல வகையான போதைப் பொருட்கள் அனைத்துமே போதை தரக்கூடியது தான். அனைத்துமே தடுக்கப்பட வேண்டிய ஹராமான ஒன்று. முக்கியமான விஷயம், எப்படி போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கணுமோ அதே மாதிரி அந்த மதுவையும் ஒழிக்கணும். ஏன்னா ரீசெண்டாக கூட 2 பெண்கள் ரோட்டில் அந்த போலீஸ்காரரோட சண்டை போடுற வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. அப்போ மது என்ற போதை ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களையும் சீரழிக்குது, மாணவர்களையும் சீரழிக்குது, மாணவிகளையும் சீரழிக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, உடனடியாக அனைத்து மதுக்கடைகளையும், ரெக்ரியேஷன் கிளப் மாதிரியான மதுபான பார்களையும் க்ளோஸ் பண்ணணும். உண்மையான மது விலக்கு தான் பூர்ணமான தீர்வாக இருக்க முடியும். அப்போ தான் நம் நாட்டுடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் சீர்திருத்த முடியும். அவங்க வழிகேட்டில் செல்லாமல் தடுக்க முடியும்.